ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரை படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே வர தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி அது தியேட்டர் எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இருக்குது. இது ஒரு மால். ஆக்சுவலி இது ஐமேக்ஸ் தியேட்டர்னு சொல்லுவாங்க, ஐமேக்ஸ். ஸோ அதில் தியேட்டர் ப்ளஸ் மால் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் காரில் தான் வந்திருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் போகிற பிளானே தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது. எனக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடி தான் தெரியும். ஸோ நான் சீக்கிரமாக ரெடி ஆகி கிளம்பிட்டோம். காரில் தான் வந்தோம். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நான், சின்ன தம்பி, அப்புறம் சாரா அப்பா, கார்த்தியா எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்போ மேலே எக்ஸ்லேட்டரில் தான் கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேட்டரில் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா சாரா பின்னால் பார்க்க முடியாமல் தடுமாறிட்டான். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் லைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா கார்த்தியா. ஸோ எதனால் வெயிட் பண்ணுறோன்னா எங்கள் பெரிய தம்பி ஒன்று காவியாவும் வர்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொன்று டைம் என்னமோ நாங்கள் 9 o'clock வந்தாச்சு. படம் டைமிங் வந்து 11:05. ஸோ வந்து சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லணும்னா சீக்கிரமாக வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நேரம் ஒரு 2 hours கிட்டத்தட்ட வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தம்பி எல்லோரும் வந்துட்டாங்க. தம்பி வந்து சாராவுக்கு ஃபோன் பண்ணுவோம். போய் சாரா கூட்டிகிட்டு வந்தேன், நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கேம்ஸும் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக லைட்டிங் எல்லாமே பார்த்துருந்தா கார்த்தியா. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டைமு 11:05 10 minutes இருக்குதுன்னொன்னே நாங்கள் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மீன்ஸ் 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்லேட்டர் ஆன் பண்ணிட்டாங்க அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறதுனால. ஸோ அதுக்கு எல்லாமே போனோம். அப்புறமா பார்த்திங்கன்னா கார்த்திகை அந்த ஏரோப்ளேனில் விளாட்றான்னு சொல்லவும் சரின்னு திரும்ப நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்து அவங்க ஸ்ரீதர் மாமா தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி டைம் ஆகுதுன்னு சொல்லவும் சரின்னு அவளை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். அவள் தான் தூக்கிட்டு வந்தாள், எங்கள் பெரிய தம்பி தான் தூக்கிட்டு வந்தான். அப்புறமா எக்ஸ்லேட்டரில் போய் டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு மேலே போனோம். பார்த்திங்கன்னா சாரா சொல்லவே தேவையில்லை, அவள் வீடியோ எடுக்கிறானோடனே சிக்னல் எல்லாம் கொடுக்குவான் நல்லா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். அப்புறமா ரெடி ஆயாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சோன்னே ஸ்க்ரீன் நம்பர் 2 தான் இந்த படம் போட்டிருக்காங்க, கதை படம். ஸோ அங்கே போய் நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழியன்ஸ் தான். தமிழ் படம் வருதுன்னாவே பார்த்திங்கன்னா பிரசாந்த் தியேட்டரில் கண்டிப்பாக வந்து எல்லா தமிழ்காரங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு இருந்தேன். எங்கள் தம்பி தான் என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் என்னை வீடியோ எடுக்காதுன்னு. நான் எடுத்து முடிச்சாச்சு. இது தான் ஸ்க்ரீன் மேலே தெரியுது, கரை மூவியோட ஸ்க்ரீன் பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கார்த்தியா ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா கீழே ஃபுல்லாகவே சில்லுன்னு இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாகவே ஏசி, அதனால கீழே நிப்பாட்டணும். பார்த்திங்கன்னா அவள் காலு கீழே வைக்காமல் காலு மேலேயே எடுத்துக்கிட்டே இருந்தான். அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அதை ஒன்று வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சின்னு சொல்லவும் சரின்ட்டு எங்கள் சின்ன தம்பி மச்சான் கார்த்தியா ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. சாரானா பாப்கார்ன் நாங்கள் ஸ்ரீதர் மாமா கிட்டே கேட்குறதுக்காண்டி அவனோட கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனோன்னே வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கவும் கார்த்தியா அங்கே எங்கேயே பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா. படம் ஃபுல்லாகவே ஒரு இன்டர்வெலுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னா படம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். நல்லா பார்த்தா நான் விரும்பி. அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோடனே தூங்கிட்டான். நான் வந்து நிறைய ரொம்பலாம் லாங்காக எடுக்கலை வீடியோ, ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் எடுத்தேன். தனுஷோட என்ட்ரன்ஸு ப்ளஸ் எண்டிங் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்தேன், அவ்வளோதான்.
ஸோ ஏன்னா காப்பிரைட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ரொம்ப லாங் வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட எடுத்துடல. ஸோ இப்போ இது படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தனுஷ்னோடனே ஃபுல்லாக ஃபேன்ஸ் எல்லோரும் ஃபுல்லாக சவுண்டு பண்ணி விசில் எல்லாம் அடிச்சிருந்தாங்க சில பேர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரன்ஸு. படம் பார்க்க ஒரு டைம் பார்க்கலாம், ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி மட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி. அப்புறமா செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ த்ரில்லிங்காக ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை. நல்லா தான் இருந்துச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறமா கார்த்திகா தூங்கிட்டே இருந்தா, சரின்ட்டு அவளை தூங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 1:45 இருக்கும். 1:50க்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. காவியாவும் ஸ்ரீதரும் அவங்க வண்டியில் 2 வீலரில் போயிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் காரில் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இன்னும் வீடியோஸ் எடுத்துருந்தோம். டேங்க்மேன் சைடில் நெக்லஸ் ரோடால் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். டேங்க்மேன் சைடு தான் எடுத்தோம் வீடியோஸ், ஆனால் அப்லோட் பண்ணல. ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இது மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்க வேண்டியதாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.